Good morning champions, this is Professor Aswin from Government College of Technology. I am having my technical champion Sakti along with me. இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா ஒரு 4 கேள்வி இன்ஜினியரிங் மெக்கானிசம் பார்க்க போறோம். 4 கேள்வியும் நச்சுன்னு இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வி போவோம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? The maximum velocity and maximum acceleration of particle executing simple harmonic motion are 20 meter per second, 2 meter per second, 20 meter per second square. The time period of the motion equals. இது சூப்பரான கேள்வி. மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து ரெண்டுட்டாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ வந்து ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு ஒமேகா இதுதான். அதே மேக்ஸிமம் ஆக்சிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20 சொல்லிட்டாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒமேகா ஸ்கொயர். ரெண்டுத்தையும் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒமேகா கிடைக்கும். ஸோ ஒமேகா கிடைக்கும். ரெண்டுத்தையும் வகுத்தோம் அப்படின்னா ஒமேகா கிடைக்கும். ஒமேகா கிடைச்சா வந்து ஏ மேக்ஸ் பை பி மேக்ஸ். அப்போ இது 20, ரெண்டாவது 10. ஸோ 10 பார்த்தோம்னா பை பை 10 அப்படின்னு போட்டுடலாம். ஆனால் வந்து என்னன்னா டீக்கு வந்து 2π பை ஒமேகா அப்படின்னு போட்டோம்னா 2π பை டீல 10 போட்டோம் அப்படின்னா பை பை 10 போட்டால் தப்பாயிடும். 5 by 5. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்ட்டு 5 by 5 அப்படின்னு தான் ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பரான கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின். என்ன கேட்டு இருக்காங்க? A simple pendulum of length 5 meter with a bob of mass 1 kg is in simple harmonic motion. As it passes through its mean position, the bob has a speed of 5 meter per second. Net force on the bob at mean position is. So mean position என்ன அப்படின்றது தான் இது வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இது மீன் பொசிஷன். ஸோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், ஆக்சிலேஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். மீன் பொசிஷன் வந்து வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும், ஆனால் ஆக்சிலேஷன் 0வாக இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருக்கும். ஸோ ஃபோர்ஸ்னால் F = ma தெரியும். ஸோ ஆக்சிலேஷன் 0 வந்தால் கண்டிப்பாக அங்கே ஃபோர்ஸ் 0வாக தான் இருக்கும். ஸோ மீன் பொசிஷனில் ஃபோர்ஸ் வந்து 0 அப்படின்றது தெரியும். நம்ம கால்குலேட் 5, 1 அதெல்லாம் வேல்யூலாம் வச்சு போட்டோம்னா தப்பாயிடும். ஸோ நமக்கு மீன் பொசிஷனாலே ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண தேவையில்ல, 0. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது simple harmonic motion is a சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன சொல்றாங்க? rectilinear motion with uniform acceleration, rectilinear motion with variable acceleration, curvilinear motion with variable acceleration, curvilinear motion with variable angular speed. ஸோ இப்போ இங்கே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சிலேஷன் தான். ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆக்சிலேஷன் சொல்படி தான் கேட்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆக்சிலேஷன் மாறக்கூடியது. நமக்கு ஃபோர்ஸ் டேரக்டாக இட் இஸ் ரெக்டிலினியர் மோஷன் ஆனால் வேரியபிள் ஆக்சிலேஷன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ரெக்டிலினியர் மோஷன், வேரியபிள் ஆக்சிலேஷன். அடுத்தது when a particle executing simple harmonic motion, the velocity is maximum at dash. ஸோ வெலாசிட்டி எங்கே மேக்ஸிமம் இருக்கிறாங்க? வெலாசிட்டி மேக்ஸிமம் at the mean position. ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். வெலாசிட்டி மேக்ஸிமம் at the அது ஆக்சிலேஷன் மேக்ஸிமம்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், டிஸ்பிளேஸ்மென்ட் மேக்ஸிமம்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஸோ இன்னைக்கு 4 கேள்வியோட இது பார்த்தோம். 4 கேள்வி வந்து நம்ம பார்த்தோம். 4 கேள்வி வந்து நச்சுன்னு இருந்தது. நமக்கு கற்றுக் கொடுத்த சக்திக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.